காலையில் செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். சிபிஎஸ்இ 9ஆம் வகுப்பு பாடப்புத்தகங்கள் வெளியீடு. மத்திய இடைநிலை கல்வி வாரியமான சிபிஎஸ்இ தற்போது 9ஆம் வகுப்பு பாடப்புத்தகங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.cbse.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். நீட் தேர்வர் மாணவர்களுக்கு அறிவுறுத்தல். நீட் யூஜி 2026 மே 3ஆம் தேதி நாடு முழுவதும் நடைபெறும். இந்த தேர்வு பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை பேனா மற்றும் பேப்பர் கொண்டு நடத்தப்படும். மாணவர்கள் அசல் அடையாள அட்டை கொண்டு செல்ல வேண்டும். இல்லையெனில் அவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளன. முழுக்கை ஆடைகள் அணிய வேண்டாம் என்றும் கை கடிகாரங்கள் மின்னணு சாதனங்கள் அனுமதிக்கப்படாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளன. PhD படிப்பில் சேர விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் அழைப்பு. முழு நேர மற்றும் பகுதி நேர PhD படிப்பில் சேர விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. ஆராய்ச்சி படிப்பை முழு நேரமாகவும் பகுதி நேரமாகவும் நடத்துகிறது. இதற்கான மாணவர் சேர்க்கை ஆண்டுக்கு 2 முறை நடைபெறும். இந்நிலையில் 2026 ஜூன் பருவ PhD சேர்க்கைக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.tnou.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் ஊதியம் பெறுவதில் சிக்கல். பட்ஜெட் நிதியில் ஒதுக்காததால் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் ஊதியம் பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளன. அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் ஊழியர்களுக்கான ஊதியம், இதர பணப்பலன்கள் பெறுவதற்கான ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 2ஆம் தேதிக்குள் அந்தந்த நிதி ஆண்டுக்குரிய பட்ஜெட் நிதியை பள்ளிக்கல்வித்துறை ஒதுக்கும். அந்த நிதி அந்தந்த மாவட்ட கல்வி அலுவலர்கள், மாவட்ட தொடக்கக்கல்வி அலுவலர்களின் கணக்குகளுக்கு பிரித்து அனுப்பப்படும். ஆனால் இந்த நிதியாண்டுக்குரிய பட்ஜெட் நிதியை இதுவரை அனுப்பப்படவில்லை என ஆசிரியர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இல்லம் தேடி கல்வி பணியாளர்களுக்கு பயிற்சி. தமிழகத்தில் சட்டமன்ற பொதுத் தேர்தல் 23/4/2026 அன்று நடைபெறுகிறது. இந்த தேர்தல் பணியில் கடலூர் மாவட்டத்தில் இல்லம் தேடி கல்வி பணியாளர்களும் தன்னார்வலர்களும் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இந்நிலையில் இல்லம் தேடி கல்வி பணியாளர்களுக்கு பயிற்சி வகுப்பு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் இல்லம் தேடி கல்வி பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.